கடைசியில பசிக்கு தாங்க முடியாத பலத்த பாவத்துக்குள்ள போனன்னு கோடாயக்காரங்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சான். சோத்திரம். அந்த கோடாயக்காரங்கிட்ட போய் சேரும்போது அவன் சொன்னா, நீ இப்படி சும்மா வரக்கூடாது, உனக்கு ஒரு கல்யாணம் இருந்தா, நீ மனைவியோட இருந்தா தான் நீ மந்திரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். சோத்திரம். என்ன பண்றது, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, சொந்த அத்தை பொண்ணு, தாய் மாமனோட பொண்ணு தான் எனக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, அப்படி ஒரு அழகான ஒரு பொண்ணை இந்த பிச்சைக்காரனை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். சோத்திரம். அந்த பிள்ளைகள்லாம் வந்து பார்த்துருக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஜெபிக்கிறதுல நம்பர் 1. சோத்திரம். கர்த்தரோட பேசுறதுல முகமுகமா கண்கள் காதுகளை கேட்கிற அளவுக்கு கேட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியமா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவ பிள்ளைகளை, என் மனைவி கல்யாணம் பண்ணி கடந்து வந்த சோத்திரம். கல்யாணம் பண்ணி ஒரே நைட்டில் என் மனைவி கிட்ட சொல்லிட்டேன், என் மனைவி சொன்ன, உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா என் கழுத்துல 16 கிலோ மாலை இருக்குது. தோத்திரம். உடம்பு பூரா ஜட, கண் தாடி வளைத்திருக்கிறேன், ஒரே ஒரு காவி வேட்டி தான் கட்டிக்கிறேன், இதுதான் என்னோட உடை. சோத்திரம். என் மாமா சொன்னாரு, எப்படி இப்படி வந்திருக்கிறீங்க, எப்படி பொண்ணை கொடுக்கறது? நாங்க எங்க அம்மா கிட்ட நீங்க சத்தியம் பண்ணிக்கிறீங்க, கடைசி பையன் மூத்த பையனுக்கு தான் உங்க பிள்ளை கொடுக்கணும்னா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னங்காட்டி, ஆமா நீ இப்பவே என் பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கணும், பிள்ளையார் கோயில போய் தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. ஆமா, கூட்டிட்டு வந்து ஒரே நைட்ல வீட்டில் விட்டு போட்டு கோடாயக்காரங்கிட்ட போயிட்டேன். சொத்திரம். அவன் சொன்ன நிறைய மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஹல்லேலூயா. எத்தனை ஆவி இருக்குது, அந்த ஆவியோட எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். சோத்திரம். விசுவாசிகள் கூட ஐக்கியமாக சேரப்பட்ட. ஹல்லேலூயா. அதோடு பேசுற அந்த வார்த்தை நான் கேட்காம என்னால தூங்க முடியாது. ஒரு மக்களாபா அப்படி ஒரு விசுவாசோட நான் ஒரு ரொம்ப ஐக்கியமாக உறவு வச்சுக்கிட்டேன். சோத்திரம். இப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கையில் இருக்கும்போது பிசாசு ஒரு வார்த்தை சொல்லுது, நீ தனிமையாக என்கிட்ட வரக்கூடாது. நீ தனிமையா வந்தா நான் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யலைன்னா உன்னை நான் அழிச்சிருவேன். அதனால நீ உன் பொண்டாட்டி அனாதி ஆயிருவா, உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னான் பிசாசு. சோத்திரம். 3 பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்திலே என் மனைவி பெற்றெடுக்க உதவி செஞ்சாங்க. சோத்திரம். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாவும் இல்லை, என்னை நான் கல்யாணம் பண்ண வந்த எங்க மாமியாவும் இல்லை. சோத்திரம். எங்க மாமாவுக்கு கண் பார்வை போச்சு. சோத்திரம். இப்ப ரோட்ல கிடக்கிறோம். நாங்க எங்க இருக்கிறோம்? ரோட்ல. 17 வருஷமா ரோட்ல தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். எல்லா சொந்தம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வக்கீல்மார்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போலீஸ்மார்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பணக்காரன் எங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. சோத்திரம். இப்போ இருக்கிறாங்க, வாங்க போலாம், போய் பார்க்கலாம். சோத்திரம். ஆனா எங்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க இருக்கிற தோற்றம் அப்படி இருக்குது. சோத்திரம். பரதேச குலத்தில் இருக்கிற. ஹல்லேலூயா. யாரும் பார்க்க கூடாத அளவுக்கு எங்க கண்கள், அவங்க கண்கள் எங்க மேல பார்க்கறதுக்கு அவ்வளவு அரிசுத்தமா இருப்போம். குளிச்சே பல வருஷம் இருக்கு நான். சோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், மிருகத்தோடு மிருகமாக கிடக்கிற ஒரு மனுஷன், 3 பிள்ளைகளை, ஃபர்ஸ்ட் பிள்ளை அந்தோனி, ஆண்டனி, ஜோசப்ங்கிற பேரு வச்சோம். ஹல்லேலூயா. அப்படி பெற்றெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் நான் பிரசவம் பார்த்தேன். முத பிரசவத்தை நான் வீட்டில் பார்த்தேன். 2வது பிள்ளை தெருவில் ரோட்டில் தான். நைட்டு 11 மணி இருக்கும். அந்த 11 மணிக்கு பன்னீர் கூட உடைஞ்சுது. இந்த கையில தான் தலையை பிடிச்சி இழுத்து எல்லாம் ரெடி பண்ணி என் மனைவியும் பிள்ளையை காப்பாத்தினேன். தோத்திரம். யாரும் என்னை காப்பாற்ற வரல. 3 கோடி தேவதர்களும் என்னை காப்பாற்ற வரல. நான் மந்திரம் செய்யற எல்லா மந்திர ஆவிகளும் என் பக்கத்துல 24 மணி நேரம் அதுக்கு நான் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். குட்டித்தாசனுக்கு. சோத்திரம். அதை கூட எனக்கு காப்பாற்ற வரல. எல்லாமே எனக்கு கைவிடப்பட்ட நிலைமை. என் தகப்பனாருக்கு 2 மனைவி. அந்த அம்மா எங்களை ரோட்ல பார்த்துட்டு போறாங்க, காரி துப்பிட்டு போறாங்க. சோத்திரம். இன்னைக்கு அந்த அம்மாக்கு 83 வயசு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்துட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் ஊழியம் செய்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி என்னை பார்த்து காரி துப்பிட்டு போனாங்க. என் மனைவி ரோட்ல அப்படியே பிறந்த மேனியோடு படுத்து கிடக்குறாங்க. ஹல்லேலூயா. தூக்கிட்டு போய் குளிக்க வைப்பேன். நான் அழுகாம பேசிட்டு இருக்கிறேன். என்னால் அழுதனால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா.
என் அன்பு தேவ ஜனமே, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் போது கூட நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, நான் பெரிய மந்திரவாதியா மாறணும், உலகம் முழுவதும் நான் பேரு வாங்கணும், பயங்கரமான பேரு புகழ் வாங்கணும், எல்லாரும் என் காலில் வந்து விழுகணும், அப்படி ஒரு பயங்கரமான வெறி பிடிச்சவனாக நான் மந்திரத்தில் இறங்க ஆரம்பிச்சேன். சோத்திரம். ஆமா, 2750 குடும்பத்தை மந்திர சக்தினால அழிக்க பூரா மெண்டல் ஆக்கி வச்சேன். குடும்பத்தை பிரிக்க வச்சேன், அலங்கோலப்படுத்தின. நிறைய பேர் வருவாங்க என்கிட்ட சேவனம் பண்றதுக்கு. சோத்திரம். அவங்க கட்டணம் சொல்லுவோம், முடி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு வந்து நைட்டும் பகலும் அதுக்காக நான் விழித்திருந்த அந்த பாவத்தை செய்வேன். சோத்திரம். அதுக்கு ஒரு 10 பைசா கூட வாங்க மாட்டேன், வெறும் 50 ரூபா மட்டும் வாங்குவேன். எதுக்குன்னா, அந்த சாத்தானுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சா தான் அந்த மந்திரம் பலிக்கும். அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதியாக தேவ சமூகத்தில் நான் கடந்து போனேன். இப்படி எல்லாம் என்னோட வாழ்க்கையில் நான் இருக்கும்போது பழனிக்கு மாலை போட்டேன். பழனிக்கு மாலை போட்டு 27 வருஷம் பள்ளியில் நான் பூசாரியா இருந்தேன். என்னோட பேர் கல்வெட்டில் இருக்குது, போய் பாருங்க. போத்தனூர் லட்சுமண குருசாமின்னு 240 பேரோட ஐயர் பேரோட என்னோட பேரு போத்தனூர் லட்சுமணன் அப்படின்னு கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கு. சோத்திரம். கீழே அடிவாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்படி வெடிய உட்கார்ந்து பூஜை பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன், என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் குழந்தைய ஒரு அளவுக்கு வளர்த்தி விட்டுட்டு ரோட்ல படுக்க வச்சுட்டு நான் கோயிலுக்குள்ளா போயிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். சோத்திரம். என் பிள்ளைகள் நைட்டு பசிக்கு அழுகும். சோத்திரம். என் மனைவி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கடந்து போவாங்க. வீடு வீடாக கடந்து போவாங்க. பழைய சாப்பாடுகள் இருக்கும். பழைய சாப்பாடுகள் இருக்கும். அதை கொண்டு வந்து என் பிள்ளை, பச்சை குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, அதுக்கு ஊட்டி விடுவாங்க. நான் எவ்வளோ பலசாலியா இருக்கிறேன். 200 கிலோ வெயிட் தூக்கக்கூடிய ஒரு பாடி பில்டர் நான். அவ்வளோ பெரிய உயரமான வளத்தில் நல்ல ஒரு ஹெர்குலஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நான் என் குடும்பத்தை நடத்த தெரியாதவனா மாறிட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைகளை பிச்சை எடுக்க வச்சுட்டு ரோட்ல 3 பிள்ளைகள் ரோட்ல துணி இல்லாம சுத்திட்டு கிடக்கும். கேட்க ஒரு நாதியும் கிடையாது. காய்ச்சலோட படுத்திருந்தாலும் மாத்திரை வாங்க காசு இருக்காது. ஊரே தீபாவளி கொண்டாடும். இந்த அடான்னு சொல்லி கொடுக்க ஒருவரும் எங்க என்னை தேடி கொடுக்க மாட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு நான் ஊர்களை குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி அங்கிருந்து பள்ளியிலிருந்து நடந்து வருவேன். நடந்து வந்து ரோட்ல ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பிச்சை எடுப்பேன். நைட்டான தீபாவளி அன்னைக்கு. சோத்திரம். எல்லாரும் லட்டு கொடுப்பாங்க, என்னென்னமோ கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு போய் என் பிள்ளைகளை கொடுத்து திங்க வச்சு நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஒரே நல்ல துணி போடும், நல்லா துணி போட்டுனே. எங்க சின்னம்மா பையன் இருக்கிறான், அவன் நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு எங்க முன்னால பூ வச்சு கூட்டிட்டு போவாங்க. ஒருத்தரையும் என் பிள்ளைகளை பார்க்க மாட்டாங்க. என் மனைவி ஆபரேஷன் பண்ணி ரோட்ல படுத்து கிடக்கிறான். சோத்திரம். தாய்ப்பால் குடுக்க கூட வழி இருக்காது. நைட்டும் பகல் விறகு வெட்டுவேன். அந்த பணத்துல தான் என் பிள்ளைக்கு சோறு நைட் ஆக்கி என் மனைவியை ஊட்டி விடுவேன். ஊட்டி விட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு என் குழந்தைக்கு பால் வரும். இப்படி என்னோட வாழ்க்கையில நடந்து வந்த பாதை.